அல்லாஹுடைய முஹப்பத் எங்களுக்கு கிடைக்கணும். எல்லாரும் ஆசைப்படுறதுதான். இன்றைக்கு நாங்க கூடின நோக்கமும் ஆக்களை ஒன்று சேர்த்த நோக்கமும் ஒன்று சேர்ந்திருக்கிறதும் அந்த நோக்கத்துல தான். அல்லாஹ் எங்களை நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய முஹப்பத் எங்களுக்கு கிடைக்கணும். அது அல்லாஹ்வுடைய முஹப்பத் கிடைக்கிறது தீனை கொண்டுதான், தீனின்படி வாழ்வது கொண்டுதான். வேற எந்த வழியிலையும் அல்லாஹ்வுடைய முஹப்பத் அடைய முடியாது. அதனால அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி என்ன பின்பற்றுங்க. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபி நீங்க சொல்லுங்க உங்களை பின்பற்றும்படி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றுவது மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். யுஹிப்புக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அப்ப இத்திபா சுன்னா மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றுவது மூலமாக இரண்டு பிரயோஜனம், மிகப்பெரிய பிரயோஜனங்கள். மனிதனுடைய வாழ்க்கையில நோக்கம் அதெல்லாம் இருக்கு. அல்லாஹ்வுடைய முஹப்பத் கிடைக்கிறது. ஒன்று நாங்க அல்லாஹ்வை நேசிக்கிறது, அது பெரிய பாக்கியம். ஆனா அல்லாஹ் எங்களை நேசிக்கிற அதை விட பெரிய பாக்கியம். நாங்க அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ் எங்களை ரத்து செஞ்சிட்டான், ரிஜெக்ட் பண்ணிட்டான், அல்லாஹ் எங்களை நேசிக்கல, அது நஷ்டமாகிடும். அப்ப அல்லாஹ் எங்களை நேசிக்கிறது கேரண்டி. நாங்க இத்திபா சுன்னத்தை செஞ்சா, நபியை பின்பற்றினால். அடுத்த பெரும் பாக்கியம் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கின்றான். இதுவும் பெருநடைய நியமத்துகள் அல்லாஹு தஆலா இத்திபா சுன்னா மூலமா கொடுக்கிறான். இத்திபா சுன்னாண்டா என்ன, சுன்னத்தை பின்பற்றண்டா என்ன? இத்திபான்னு சொல்ல அரபில தபிய, தபாலின் வந்து இத்திபா பின்பற்றது. ஒரு அடிச்சுவடை, ஒருத்தர் ஒரு எட்டு வச்சுட்டு போயிருக்கிறார்னா அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி போறது பேர் இத்திபா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக பின்பற்றணும். ஒரு பகுதி எடுக்கிறோம், ஒரு பகுதியை விடுறோம், அது இத்திபா கிடையாது. முழுமையான காமில் இத்திபா மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய முஹப்பத் கிடைக்கும். முழுமையான இத்திபா மூலமாக முழுமையான அல்லாஹ்வுடைய முஹப்பத், முழுமையான மக்ஃபிரத். அப்ப குறைவான இத்திபா, குறைவான முஹப்பத் கிடைக்குமா இல்லையா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். மக்ஃபிரத், ஒரு சில பாவங்களுக்கு வந்துச்சு, ஒரு சில பாவத்துக்கு மக்ஃபிரத் கிடைக்கல, அது நஷ்டம். அதனால முழுமையான இத்திபா மூலமாக முழுமையான அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், அல்லாஹ்வுடைய முஹப்பத் கிடைக்கும். ஆக சகோதரர்களே, பெரியார்களே,